அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வேதாகமத்தில் நாம் இன்று காணப்போவது நியாயாதிபதி ஒத்னியேல். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3:9-19 வரை நாம் இவரை பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். வசனம் நியாயாதிபதிகள் 3:9. இஸ்ரவேல் புத்திரரின் ஆவிக்குரிய நிலை தேவன் அவர்களை அவர்களுடைய எதிரியின் கையில் அடிமைகளாக விற்கும் அளவுக்கு போனது. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக தீமை செய்து அவரை மறந்து தங்களை சூழ்ந்திருந்த உருவ வழிபாட்டுக்கு அடிமையானார்கள். எனவே தேவன் அவர்களை அடிமைகளைப் போல நடத்தும்படி ஒப்புக் கொடுத்தார். ஒருவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7 என்பது வேதாகமத்தின் நிலையான விதியாகும். அவர்களுடைய முதல் அடிமைத்தனம் மெசொப்பொத்தேமியா ராஜாவாகிய கூசான் ரிஷத்தாயிமின் கீழ் இருந்தது. அவர்கள் அவனால் 8 ஆண்டுகள் அடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் 3:8 இங்கிருந்துதான் ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய பரலோக அழைப்பு அகற்றப்பட்டு விட்டால் நாம் எங்கிருந்தும் எதிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டோமோ அதனுடைய செல்வாக்கின் கீழ் மீண்டும் விழ நேரிடும். கூசான் ரிஷதாயும் என்பதற்கு இரட்டை துன்மார்க்கம் என்று பொருள். இது இஸ்ரவேல் மக்களின் மிக மோசமான நிலையை சித்தரிக்கிறது. ஆயினும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விசுவாசமற்றவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்கள் மேல் அன்பாகவே இருந்தார். அவர்கள் தம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். இவர்கள் 8 ஆண்டுகளாக என்ன செய்தார்கள்? ஏன் இந்த காலதாமதம்? பாவத்தின் வஞ்சனையினால் இவர்களுடைய மனது கடினப்பட்டு போனது. அதிலே அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். இத்தகைய நிலை விசுவாசிகளுக்கும் ஏற்படும் என்பதை அறிந்தவர்களாய் எச்சரிக்கையுடன் இருப்போம். இளைய குமாரனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்தது போல இஸ்ரவேல் மக்களுக்கும் 8 ஆண்டுகளுக்கு பின் புத்தி தெளிந்தது. அவர்கள் கர்த்தரை நோக்கி அழுதார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை காப்பாற்ற ஒரு இரட்சகனை எழுப்பினார். நியாயாதிபதிகள் 3:9. ஆம், இரட்டை துன்மார்க்கனாகிய கூசான் ரிஷதாயிமை வெற்றி கொள்வதற்கு தேவனுடைய பலம் என்னும் அர்த்தம் கொண்ட ஒத்னியேலை கொண்டு வந்தார். ஒத்னியேல் பெற்றிருந்த பலத்துக்கான ஆதாரத்தை சகரியா இவ்விதமாய் கூறுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். சகரியா 4:6. கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்னியேலின் மீது வந்தபோது அவன் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றினார். வசனம் நியாயாதிபதிகள் 3:10. தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற கூசான் ரிஷதாயிமை பயன்படுத்தினார். அது நிறைவேற்றப்பட்டவுடன் அவனுடைய வல்லமையை முடித்துவிட்டார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எபிரேயர் 12:6. பிற்காலத்தில் இது நமக்கு நீதியாக பலனை கொண்டு வரும். ஒத்னியேல் சந்தித்த சவால்கள். ஜனங்களின் தவறுகளை கண்டித்து உணர்த்தி கர்த்தர் பக்கமாக மனந்திரும்ப செய்தார். கீரியாத் செப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் விடுத்த சவாலை ஏற்று யுத்தம் செய்து அப்பட்டணத்தை பிடித்து அக்சாலை விவாகம் செய்தார். ஜனங்களை கர்த்தர் பக்கமாக நடத்திய பின்பு யுத்தத்தில் வெற்றி கண்டார். ஒத்னியேல் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? ஒத்னியேல் கர்த்தரின் சித்தத்தின்படி கர்த்தருடைய யுத்தத்திற்கு சென்றதால் கர்த்தர் அதில் அவருக்கு வெற்றியை கொடுத்தார். தேவ சித்தம் செய்யும் போது வெற்றி கிடைக்கிறது. கூடவே துணையாக அக்சாலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவர் 3 தலைமுறைக்கு மாதிரியாக இருந்தார். காலேபின் நாட்களில் தன்னுடைய நாட்களிலும் இன்னும் தேவனை அறியாத வருங்கால தலைமுறைக்கு மாதிரியாக இருந்தார். ஒத்னியேல் வாழ்க்கையில் நற்பண்புகள். தனது மாமனார் வறட்சியான நிலத்தை கொடுத்த போதும் வருத்தம் கொள்ளவில்லை. கர்த்தரை அறியாத இஸ்ரவேலின் புதிய சந்ததி ஒருபுறம், இரட்டிப்பான பொல்லாப்பு நிறைந்த ராஜா ஒருபுறம். இப்படி சவால்கள் நிறைந்த இந்த தருணத்தில் பின்வாங்காமல் கர்த்தர் மேல் மட்டும் விசுவாசம் கொண்டு யுத்தம் செய்தார். விசுவாச தம்பதியினராகிய ஒத்னியேலும் அக்சாலும் மக்களுடைய பின்மாற்ற நிலையை குறித்து கவலை கொண்டு ஜெபித்து கர்த்தருடைய ஏற்ற வேலைக்காக காத்திருந்தார்கள். கர்த்தர் ஒத்னியேலை ஏற்ற நேரத்தில் மீட்புக்காக பயன்படுத்தினார். எந்த விசுவாசிகள் வழிவிலகிச் செல்லுகிற பிள்ளைகளை குறித்து கவலை கொள்கிறார்களோ, அந்த விசுவாசிகள் அவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களையே பின்மாற்றம் அடைந்தோரின் விடுதலைக்காக பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. நாமும் இத்தகைய ஒரு நபராக இருப்போம். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஒத்னியேலைப் போல நாமும் செயல்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.